எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர் 2025 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா விஷன் போர்டு வந்து கிரியேட் பண்ண போகிறோம். விஷன் போர்டுன்னு நானும் நிறைய இடத்துல பார்த்துட்டு வந்தேங்க. ஒரு ஐடியா இல்லாமல் தான் இருந்துச்சு. ப்ளஸ் நான் வந்து என்னோட ஃப்ரெண்டை வந்து ஒரு நாள் மீட் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்துச்சு. அவங்க சொன்னாங்க விஷன் போர்டு கிரியேட் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். அப்புறம் ஓகே ஒய் நாட், எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால் நான் வந்து என்னோட விஷன் போர்டை வந்து கிரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒய் நாட் நம்ம வந்து இதை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும், எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால நான் வந்து உங்ககிட்டயுமே ஷேர் பண்ணுறேன். விஷன் போர்டுனா என்ன, இது வந்து ரியலி இம்பார்ட்டண்ட்டா, இதை வந்து நம்ம விஷன் போர்டை வந்து ரியலி இம்பார்ட்டன்ட்னா அதை நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்ற எல்லாத்தையும் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு விஷன் போர்ட் கிரியேட் பண்ணணும் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா திஸ் இஸ் த ரைட் வீடியோ. நான் வந்து ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸில் நான் கிரியேட் பண்ணதை உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ சிட் பேக். அதெல்லாம் வந்து மற்றவங்க சொல்கிற டைலாக். நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா மோர் அண்ட் மோர் வீடியோஸ் இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. ஓகே ஃபர்ஸ்ட் வாட் இஸ் விஷன் போர்ட்? விஷன் போர்ட்னா என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்குமே கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு. அங்கங்கே ரீல்ஸ் தான் பார்த்துக்க தவிர அதுனா என்ன அப்படின்லாம் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ விஷன் போர்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்ஸ் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து 2025 கோல்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட லைஃப் கோல்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு கோல்ஸ் இருக்குல்ல, அந்த கோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு இமேஜ் ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து அந்த கோல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு படுற இடத்துல நீங்கள் வந்து ஒட்டி வைக்கிறது, ஹேங் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி போஸ்டராக இந்த மாதிரி வாலில் ஹேங்கிங்காக நீங்கள் வந்து பண்ணி வச்சிங்கன்னா அதுதான் வந்து விஷன் போர்டு. விஷன் போர்டு வந்து ரியலி நீடடா, இது வந்து இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் படி இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா நான் வந்து என்னோட எக்ஸாம்பிளே சொல்கிறேன். நான் வந்து ஒரு 2024 எனக்குன்னு ஒரு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோல் லிஸ்ட்லாம் வந்து ஒரு பேப்பரில் அழகாக எழுதி வச்சுருந்தேங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா அந்த பேப்பரை நான் வந்து தொலைச்சிட்டேன். பட் ஏதோ ஒரு லக்கில் நான் வந்து அந்த பேப்பரை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேங்க. ஸோ தட் நான் வந்து இயர் ஃபுல்லாக மறந்துட்டேன். என்ன கோல்ஸ் எழுதியிருந்தேன்றதை வந்து ஒரு 2 மாதம் ஞாபகம் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் மந்த் ஞாபகம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் வந்து மறந்துட்டேன். அப்புறமா டிசம்பர் மாதம் வந்து அந்த கோல்ஸை போய் ரிவ்யூ பண்ணுறேன். அப்போ தான் தெரியுது ஒரு 4 கோல் பண்ணியிருக்கேன், 4 கோல் பண்ணாமல் இருக்கேன். அதுக்கப்புறமா அவசரமாக ஒரு விஷயத்த பண்ணணும்னு வந்து நான் அந்த கோல்ஸில் எழுதியிருக்கேன்னு சொல்லி அதுக்காக ஒரு விஷயத்த பண்ணேன். ஸோ அது என்ன விஷயன்றதை தான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நான் வந்து இந்த வருஷம் இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கும் போது எங்கேருந்தோ எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு, ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக, அதுக்கப்புறம் ரீல் மூலியமெல்லாம் பார்த்து தெரிஞ்சிச்சு. ஓகே ஒய் நாட், இந்த விஷன் போர்டு வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் நான் வந்து உங்ககிட்டயுமே ஷேர் பண்ணுறேன். ரியலி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா எனக்கு இந்த 2025க்கு கோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2025ஓட கோல்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு இமேஜ் ஃபார்மேட்டில் நான் வந்து ஒரு மோர் பாசிட்டிவ் வேல, அதாவது நான் வந்து அதை அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து என்னென்ன அச்சீவ் பண்ணணும், எனக்கு என்ன இந்த விஷயம் இந்த வருஷத்தில் நான் அச்சீவ் பண்ணணும்னு எல்லாத்தையும் வந்து ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி நான் வந்து ஒரு இமேஜ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ தட் அதை நான் பார்க்குற இடத்துல, நான் ஒர்க் பண்ணுற இடத்துல, இல்லை நான் தூங்கி ஏஞ்சிக்கும் போது அதை வந்து வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அதனால் அது வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டு நம்பும் போது கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம். அதாவது மேனிஃபெஸ்ட்னா நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ரியலி அது வந்து உண்மை தான். நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு எல்லாமே கிடைக்கும். நம்பிக்கை தானே வாழ்க்கை, என்னை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தான்ப்பா வாழ்க்கை அப்படின்னு இருக்கிறதுனால எனக்கு இது இம்பார்ட்டண்ட்டாக தோணுச்சு. ஸோ தட் நான் வந்து என்னோட எல்லா கோல்ஸையுமே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட கோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்க்குற இடத்துல வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நீங்கள் அதை அச்சீவ் பண்ண மாதிரி நம்பினீங்கன்னா கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவ் வேலாம் பார்த்ததுனால தான் நான் வந்து பர்சனலாக இந்த விஷன் போர்டை கிரியேட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நம்ம வந்து இப்போ விஷன் போர்டோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கோம். நெக்ஸ்ட் ஹவு நம்ம வந்து எப்படி ஒரு விஷன் போர்டை வந்து கிரியேட் பண்ணுறது. இதுக்கு வந்து ரொம்பவே சிம்பிளாக ஒரு 4 ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணணும். நான் வந்து ரொம்ப பெருசாலாம் காம்ப்ளிகேட் பண்ணல. 4 ஸ்டெப்ஸில் இந்த விஷன் போர்டை வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா, ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே வந்து கோல்ஸ் இருக்கும். உங்களுக்கு இந்த 2025ஓட கோல்ஸ் இருக்கா, இல்லை நெக்ஸ்ட் 3 மந்த்ஸோட கோல்ஸ் இருக்கா, நீங்கள் வந்து அதை லிஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு எது வேணும் நீங்களே ப்ரிஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது வேணும், லைஃப் டைம் கோல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கூட இது பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லா கோல்ஸையும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் லிஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன கோல்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் வந்து லிஸ்ட் பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டெப், லிஸ்ட் பண்ணிட்டீங்களா, அந்த கோல்ஸ் எல்லாம் வந்து எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்துட்டு, எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் ஓகே, எல்லாத்துக்குமே வந்து இமேஜஸ் கலெக்ட் பண்ணுங்கள். இமேஜஸ் கலெக்ட் பண்ணோம். ஆமாம், இமேஜஸ் தான் கலெக்ட் பண்ணோம். அதாவது உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 6 பேக் வைக்கணும்னு உங்களுக்கு ஒரு கோல் இருந்துச்சுன்னா
நீங்கள் வந்து கூகுளில் ஒரு 6 பேக் மாடலோட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்குல்ல, ஒரு ட்ரீம் மாடல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருப்பாங்க இன்ஸ்டாகிராமில். அந்த மாடலோட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ப்ளஸ் இல்லை உங்களுக்கு ஒரு ஜாப் போகணும், இந்த வருஷம் வந்து நான் ஒரு ஜாப் போகணும் அப்படின்னு உங்களுக்கு கோலாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஜாபுக்குன்னு ஒரு மோட்டிவேஷன் பிக்ஸ்லாம் இருக்கும். ஒரு ஜாப் நீங்கள் வந்து செக்யூர் பண்ண மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வந்து உள்ளே போட்டுக்கோங்க. அதாவது கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா கோல்ஸுக்கும் நீங்கள் எழுதியிருக்க எல்லா கோல்ஸுக்கும் வந்து இமேஜ் எடுங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். கூகுளில் எடுக்கலாம். இல்லை நான் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணேன். அதாவது பின்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே எல்லாத்துக்கும் வந்து ஹெச்டி இமேஜஸ் இருக்குது. நல்லா நமக்கு தேவைப்படுற நறுக்கு 4 பிக்னாலும் நறுக்குன்னு இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பின்ட்ரெஸ்ட்ன்ற இருக்கிறதுல வந்து உங்களுக்கு தேவையான கோல்ஸுக்கான இமேஜஸ் எல்லாமே அதிலே கிடைக்கும். தேர்ட் ஸ்டெப், இந்த ஸ்டெப்பை நம்ம வந்து 2 விதமாக பண்ணலாங்க. உங்களுக்கு இந்த 2 விதத்தில் நீங்கள் எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தடவை எப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ இமேஜஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா, அந்த எல்லா இமேஜஸையும் வந்து நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறமா அதை வந்து கட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு போர்டில் நீங்கள் வந்து ஒரு சார்ட்லேயோ ஒரு போர்ட்லேயோ நீங்கள் உங்களுக்கு எப்படி வந்து நான் வந்து பார்ப்பேன், இந்த மாதிரி ஒரு வால் ஹேங்கிங்லையோ இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதில் யோசிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணு. ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு கார்ட் போர்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். அதில் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான இது படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். இது வந்து யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு, அதாவது இந்த கட் பண்ணி ஒட்டுறதுலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம்னா நீங்கள் தாராளமாக இப்படி பண்ணலாம். இது ரொம்ப 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 எஃபெக்டிவான மெத்தட் தான். அதாவது ரொம்ப நீங்கள் வந்து உங்களோட கோல்ஸுக்கு அலைன் ஆவீங்க. இல்லை என்ன மாதிரி கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கீங்க, என்ன மாதிரி சோம்பேறிலாம் கிடையாது. இதுவுமே ஒரு நல்ல மெத்தட் தான். இது ஒரு ரொம்ப 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 நல்ல மெத்தட் தான். அதாவது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து கேன்வா யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்க. அதுலேயே வந்து நீங்கள் விஷன் போர்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் வரும். உங்களுக்கு அதில் எது பிடிச்சிருக்கோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து எடிட் பண்ணுங்கள். நான் அப்படி தான் பண்ணேன். நான் வந்து என்னோடய இமேஜஸ் எல்லாத்தையும் வந்து அதில் போட்டு எனக்கான விஷன் போர்டை நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களே இதில் பார்ப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இது என்னோட விஷன் போர்டு. நான் வந்து எல்லாமே இதில் வந்து இமேஜஸ் எல்லாத்தையும் கேன்வாவில் போட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் இது வந்து நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுன்னா, இது அப்படியே நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நான் இந்த மாதிரி வால் ஹேங்கிங்காக பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து எங்கேயாச்சும் மாட்டி வச்சிடும். முடிஞ்சால் நான் வந்து அதை அட்டாச் பண்ணுறேன். நீங்களுமே இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணும்னு எந்த ஒரு டெஃபினேஷனுமே இதுக்கு கிடையாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து உங்களோட விஷன் போர்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. அதில் முக்கியமாக எல்லாம் என்னென்ன இருக்குன்னா, உங்களோட கோல்ஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு கிரேட்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதாவது நான் வந்து அச்சீவ் பண்ண மாதிரி நிறைய இமேஜஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ நீங்கள் தான் அச்சீவ் பண்ண மாதிரியே நம்புவீங்க. நம்பிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக ஒன் டே வந்து அச்சீவ் பண்ணுவீங்க. இந்த விஷன் போர்டில் முக்கியமாக ஒன்று டவுட் மட்டும் ஆகிடாதீங்க. அதை பார்க்கும்போது நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க, நம்புங்க. கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் நீங்கள் அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் 4 ஸ்டெப்ஸ். இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் உங்களோட விஷன் போர்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸ் எனஃபாக. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கமெண்ட்லேயே. இல்லை அது பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணால் நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோவை நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா, விஷன் போர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் வீடியோஸ் வேணும்னா, சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கமான் சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மோர் வீடியோஸ் வரும். அண்ட் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி நியூ இயர். இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கிறேன். திங்க் பாசிட்டிவ் அண்ட் மேக்ஸ் யுவர் லைஃப் ஹாப்பியர். அன்டில் திஸ் பை, இட்ஸ் விஜய்.